ஏழாம் அறிவு இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த போட்டியாளர் சங்கீத பிரியா. என் பேர் சங்கீத பிரியா. நான் 10th முடிச்சிட்டேன். ரவுண்ட் டேபிள் 30 விவேகானந்த வித்யாலயா ஸ்கூல்லேருந்து படிக்கிறேன். ஆட்டோமேட்டிக் அக்ரிகல்ச்சரல் ஹைட்ரோ பவர் பிளான்ட். இப்போ நம்ம நார்மலாக வந்து டேம் ஹைட்ரோ பவர் பிளான்ட் பார்த்தோன்னா எப்படி ஒர்க் ஆகணும், நாசில் வழியாக வரும், ரிசர்வாயர்லேருந்து வாட்டர் வரும் நாசில் வழியாக. அது வந்து ஹை ப்ரெஷரில் வரும். ஸோ அது வந்து வாட்டர் பென்டால்வி டர்பைன் மூலமாக ஸ்ட்ரைக் ஆகுறதுனால அது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறி ஜென்ரேட்டர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி சுற்றுது. ஸோ அதை வித் சேம் கான்செப்ட் இங்கே நாங்கள் மினி ஹைட்ரோ பவர் பிளான்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். வாட்டர் லெவல் சென்சார் வந்து ஒன்று யூஸ் பண்ணுறோம். அது வந்து நாங்கள் டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எதுக்கு நேரானா அந்த பம்போட இன்லெட் ஓப்பனிங்க்கு நேராக நாங்கள் அந்த வாட்டர் லெவல் சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இன்கேஸ் அந்த வாட்டர் லெவல் டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னா, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கிணத்துல தண்ணி கம்மியாயிடுச்சுன்னா பம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டே இருக்கும். அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஃபார்மர்ஸ் வந்து அதை பார்த்து தான் ஆஃப் பண்ணும். இது மூலமாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் லெவல் சென்சாருக்குள்ளே ஃப்ளோட் இருக்கும். அது இப்போ அந்த தண்ணி டிக்ரீஸ் ஆக ஃப்ளோட் வந்து கீழே இறங்குறது மூலமாக அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது வந்து கண்ட்ரோலர் போர்ட். இதில் தான் நாங்கள் டிஜிட்டல் கிளாக் சென்சார், இங்கே வந்து மைக்ரோ ப்ராசஸர். இதில் நாங்கள் 3 சென்சார் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது பேர் வந்து ரிலே. இதை வந்து நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த டைமிங் கண்ட்ரோல், மோட்டர் எப்போ அந்த ஆன் ஆஃப் பண்ணுற அந்த கண்ட்ரோலிங்காக இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து டைமிங் இங்கே செட் ஆகிடும். டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அது ஓட ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இது ஓடிட்டே இருக்கும்போது நம்ம வாட்டர் இப்போ இன்கேஸ் ரெயின் வருது, ரெயின் வந்துகிட்டே இருக்குன்னா நம்ம வாட்டர் வந்து ரெயின் வந்துட்டே இருக்குன்னா நம்ம இந்த டிப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அது இன்க்ரீஸ் ஆக இது நம்ம இந்த ஒயரும் நம்ம டிப் ஆகிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். சங்கீத பிரியா, அக்னி பரீட்சைக்கு தயாரா இருக்கீங்களா? எஸ் சார், ரெடி. Your time starts now. இந்த ஜெனரேட்டர் பிரின்சிபல் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு சொல்ல முடியுமா? அது பென்டால் வீல் மூலமாக வந்து மெக்கானிக்கல் என்ன செய்யுது? அது மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி. அது எப்படி செய்யுது, எப்படி மாற்றுது? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து பிரின்சிபல். அதில் என்ன இருக்குது உள்ள தெரியுமா? உள்ள பிரஷ், ஜெனரேட்டர் உள்ள என்ன இருக்குது? ஸ்ப்ளிட்டரிங் பிரஷஸ்லாம் இருக்கும், ஆக்சில் இருக்கும். அந்த இது மூலமாக செய்யும். ரெயின் சென்சார் சொன்னீங்களா, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அது என்ன பிரின்சிபல்? பிரின்சிபல் இது நாங்கள் இங்கே ரெய்னி சென்சார் நாங்கள் வைக்கல சார். அதை இந்த 2 வயர்ஸை நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ 2 வயர் வச்சோன்னா என்ன ஆகுது? அந்த பம்பு ஓடுறது ஸ்டாப் ஆகிடுது. ஏன்னா அதை நாங்கள் ஒன்று வந்து டிப் பண்ணிடுறோம். இங்கே வந்து இப்போ மழை பெஞ்சதுன்னா அந்த வாட்டர் லெவல் ரைஸ் ஆகும். தண்ணீர் தான் இருக்குது. அந்த தண்ணீர் எதனால் அப்படி பிஹேவ் பண்ணுது? எலக்ட்ரோலைட் மூலமாக. அப்படின்னா என்ன எலக்ட்ரோலைட்டா சார்? எலக்ட்ரோலைட்னா என்ன? அது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர். அதனால வந்து நிறைய அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கனால அது ஸ்டாப் பண்ணுது. ஓகே, மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? டைம் அப். சங்கீத பிரியா, உங்களுடைய அக்னி பரீட்சை முடிஞ்சது. அடுத்தபடியா உங்களுக்கு நம்ம ரோலிங் ஜட்ஜஸ் என்ன மார்க்ஸ் கொடுக்க போறாங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி என்ன கமெண்ட் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா? மேடம், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது, அப்ரிஷியேட் பண்றேன். பட் இதுக்கான காஸ்ட் எவ்வளவு ஆகும்? ஃபார்மர்ஸோட இதுக்கு வருமா அது? 1 to 1.5 lakhs. 1.5 lakhs. So it's okay. So I give 6 marks. 6. இந்தியாவில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இது முழுமையான ஒரு ப்ராஜெக்ட்டு வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னா மக்களுக்கு மிக நன்மையாக விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். 6. நீங்கள் எங்கர் ஜெனரேஷன் 15 10th தான் முடிச்சிருக்கேன்றீங்க. ஸோ இந்த வயசுலேயே உங்களுக்கு வந்து விவசாயத்துறைக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஸோ விவசாயம் நமக்கு வந்து கண்டிப்பாக அழியாது. 6. சங்கீத பிரியா, ரோலிங் ஜட்ஜஸ் உடைய மார்க்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்தபடியா நம்ம பெர்மனன்ட் ஜட்ஜஸ் இந்த இன்னோவேஷனை பற்றி சொல்லுவாங்க. சார். சங்கீதா, ரொம்ப அழகான ப்ராஜெக்ட் இது. ஏன்னா இப்போது எல்லாருமே வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், ஹோம் ஆட்டோமேஷன் போயிட்டுருக்கிற நேர காலகட்டத்தில் ஒரு விவசாயத்துக்கு ஆட்டோமேட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம், அப்ரிஷியபிள் விஷயம். ஸோ ஒரு ஸ்கூல் லெவலில் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் லெவலில் திங்க் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ அதுவே ரொம்ப பாராட்டு தந்த விஷயம். சங்கீத பிரியா, ஒரு விவசாயிக்கு தேவையான பல புதிய கண்டுபிடிப்புகளை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. வெரி குட். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு விவசாயிக்கிட்ட போய் ஏதாவது ஒன்று அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சிங்கன்னா மிகவும் பாராட்டக்கூடியதாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நம்ம சிறப்பு விருந்தினர் உங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். Sangeeta Priya have done an excellent job.
நிஜமா அதிசயமா இருக்கு. யூ செட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா மணி? 10th முடிச்சிருக்கேன். 10th படிக்கிற குழந்தைகள் இந்த மாதிரி பண்றது நிஜமாவே டாக்டர் கலாம் சொன்ன மாதிரி ஃபியூச்சர் இந்தியா இஸ் சேஃப். ஐ திங்க். தேங்க்யூ. சங்கீத பிரியாவோட டோட்டல் மார்க்ஸ் 18. ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். 7ஆம் அறிவு இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. Engrossed in our busy lives, we don't realize that we are surrounded by problems. Poverty, hunger, unemployment, child labor, and pollution. Can we do something to change all that? Be the change you want to see. வெல்கம் பேக் டு 7ஆம் அறிவு இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த போட்டியாளர் ஹரிஹரன். Sir, my name is Hariharan. I am coming from Tirumurugan Metric Higher Secondary School, Tirupur, sir. இப்போ நான் டிசைன் பண்ண ப்ராஜெக்டோட மெயின் எய்ம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் ஈஸியாகவும் பண்ணணும் அப்படின்றக்காக நான் டிசைன் பண்ணியிருக்கேன் சார். இப்போ ஓவரால் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா 52% ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிபெண்ட் பண்ணியிருக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ணுறப்ப நிச்சயமாக ஃப்ளஃப் பண்ணி ஆகணும். அப்போ ஃப்ளஃப் பண்ணுறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ நைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா பிளான்ஸ் வளர்றதுக்கு லேட் ஆகும், எழுது வரக்கு லேட் ஆகும், இன்னொன்று வந்து குளோபல் வார்ம் ஆகும். இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டிசைன் பண்ண ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே மெசேஜ் அனுப்பி எல்லா ஆப்ஷனுமே ஃபீல்டருக்கு எல்லா ஆப்ஷனுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குறிப்பிட்ட ஒரு ஏக்கர் எவ்வளோ ஏக்கருக்கு வந்து எனக்கு விதை போடணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று முன்னாடி இருக்க கலப்பை வந்து உழுதுட்டே போக பின்னாடி வந்து தண்ணியும் உரமும் கலந்த தண்ணி வந்து பின்னாடி வந்துட்டே இருக்கும். அதோட விதை வந்து அப்படியே பின்னாடி வந்து விழுந்துட்டே இருக்கும். விழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி 3 செகண்ட்ல வந்து பின்னாடி இருக்க கலப்பை வந்து அப்படியே மூடிட்டே வந்துடும். மூடிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். சரி, டெமோ பண்ணி காட்டுறீங்களா? எஸ் சார். ஓகே. இப்போ நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ எந்த மாதிரி விதை போடணும் அப்படின்னு அதுக்கு ஃபீட் பண்ணி என்னோட டேப்லேருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். மெசேஜ் அனுப்பிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது மெசேஜ் ரிசீவ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அதோட ஒர்க்கை வந்து தானாக பண்ண ஆரம்பிச்சிடும். எவ்வளோ விதை போடணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் போடணும் அப்படின்னு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடும் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு லெட்டரில் வந்து ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா விதை வந்து பின்னாடி விழுந்துட்டே இருக்கும். விதை விழுக இல்லை தண்ணி ஃபில் பண்ணலாம். இந்த தண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உரத்தோட கலந்தது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்படியே தெளிக்க ஆரம்பிச்சிடும். டிஸ்டன்ஸ் போக எவ்வளோ போகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் டெமோ பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஹரிஹரன் சார்,
இப்போ உங்களுக்கான அக்னி பரீட்சை. ப்ரொஃபஸர் தயாரா இருக்காரு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வயர்லெஸ் டெக்னாலஜி பற்றி சொல்ல முடியுமா? எஸ் சார். என்னென்ன வயர்லெஸ் டெக்னாலஜி சார்? வயர்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை, ப்ளூடூத், ஆர்எஃப், ஐஆர் இது மாதிரி நிறையா இருக்குது. வைஃபைனா அப்படி என்ன சொல்லுங்கள்? வைஃபைனா வயர்லெஸ் ஃபெசிலிட்டிஸ். ஃப்ளோ ரேட் சொல்கிறீங்களா? எஸ் சார். தண்ணி இருக்குது, அது என்ன அது தெரியுமா சார்? ஃப்ளோ ரேட் என்றால் என்ன? ஃப்ளோ ரேட்னா புரியல சார். கொஸ்டின் பாஸ். சரி, அது எதை பொறுத்து இருக்கும்? ஃப்ளோ ரேட்டுங்கிறது எதை பொறுத்து இருக்கும்? சரி, பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதனுடைய வோல்டேஜ் எவ்வளோ டோட்டல்? 6 வோல்ட் சார். கம்பைனேஷன் 12 வோல்ட். 12 வோல்ட்ஸ். அந்த சீட் பிளான்டிங் அதுக்கு என்ன சென்சர் மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை சென்சார் இல்லை சார். மோட்டருக்கு வந்து நாங்கள் கமெண்ட் கொடுத்துருக்கோம் சார். டிசி கியர் மோட்டர் கொடுத்துருக்கோம். அது வந்து எந்த மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வோல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ரொட்டேட் ஆகும். சரி, இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணுறீங்களா? அதனுடைய வோல்டேஜ் 12 வோல்ட் சார். 12 வோல்ட். எல்டிஆர் சொன்னீங்களா? அது என்னது? லைட் டிபெண்டிங் ரெசிஸ்டன்ஸ் சார். அது வந்து லைட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகிறத பொறுத்து நம்ம ஃபங்க்ஷன் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டைம் அப். ஸோ அக்னி பரீட்சை முடிஞ்சது. ரொம்ப பரபரப்பாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த அக்னி பரீட்சையும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். முதல்ல நம்ம ரோலிங் ஜட்ஜஸ் உங்களுக்கு என்ன மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்க, அவங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். மேடம், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். ஹரிஹரன், ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களோட ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப இனோவேட்டிவாக இருக்குது. விவசாய நிலங்களை விட்டுட்டு போயிட்டு இருக்கிற விவசாயிகளும் ரிட்டர்ன் வரணுங்கிறது நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். இதை நம்பி கண்டிப்பாக வரணும்னு நான் பண்ணுறேன். உங்களுக்கான மார்க்ஸ் 8. சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் மார்க்ஸ். ஹரிஹரன் சார், பரவாயில்ல, அருமையான ப்ராஜெக்ட்டு. தேங்க்யூ. இது பல வகையில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நைட்ரஜன் ரிலீஸ் அதை பற்றி நானே சில சமயம் திங்க் பண்ணியிருக்கேன். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் அமோனியா ஃபார்மில் ரிலீஸ் ஆகும் அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேருந்து. நீங்கள் சொல்கிற நைட்ரஜன் வந்து ஆர்கானிக் நைட்ரஜனாக தான் அந்த பிளான்ட் வந்து அப்சார்ப் பண்ணும். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மூலமாக கேஸஸ் ஆக்சிஜனாக அது நைட்ரஜனாக ஃபிக்ஸ் பண்ணாது. ஸோ இருந்தாலும் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் வந்து மிக ஒரு க்ரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. ஸோ என்னோடய மார்க் வந்து 8. மேடம். ஹரிஹரன், அதாவது உயிர்களை ஆக்கும் கடவுளோட பெயரை வச்சுருக்கீங்க. ஒரு விவசாயியோட வேலையை எப்படியெல்லாம் சுலபமாக செய்யலாம். இப்போ நம்மளாம் உட்கார்ந்த இடத்துல கமாண்டு கொடுத்து எல்லா வேலையும் செய்ய வைக்கிற ரோபோஸ் வந்துருச்சு. ஒரு விவசாயியையும் உட்கார வச்சு எல்லா வேலையும் செய்ய வைக்கலாம் அப்படிங்கிற புதுமையை வந்து இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது மாதிரி உங்களோட டேலண்ட் வந்து மார்வலஸ். நல்ல க்ரியேட்டிவிட்டி, ரொம்ப சிம்பிள் திங்ஸ் வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. 12 வோல்ட் 6 வோல்ட்ஸ்லையே வந்து ஈஸியாக ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியை, இமேஜினேஷனை கரெக்டாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இட் இஸ் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். வெரி குட். 8. ஹரிஹரன், ரோலிங் ஜட்ஜஸ் உங்களுக்கான மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. உங்கள் ப்ராஜெக்ட்ஸை பற்றியும் அவங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. அடுத்தபடியாக நம்ம பெர்மனன்ட் ஜட்ஜஸ். சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். ஹரிஹரன், இன்வென்ஷன் முக்கியமாக இன்னோவேஷன் முக்கியமாக அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நான் இன்னோவேஷன் தான் முக்கியம்னு சொல்லுவேன். அந்த வகையில் உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து நிச்சயமாக இன்னோவேஷனாக இருந்துச்சு. ஹார்வெஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்றதையும் கொஞ்சம் விளக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஹார்வெஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இன்னும் இதில் ஃபிட் பண்ணல சார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஃபுல்லாக முளைச்சதுக்கப்புறம் வெட்டுறதுக்காக வந்து முன்னாடி கிராஸ் கட் பண்ணுற பிரின்சிபல் யூஸ் பண்ணி இதே மெஷினையே இதே எக்யூப்மெண்ட்டையே நான் ஹார்வெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். எஸ் சார். ஃபைன். அண்ட் சோலார் எதுக்கு இப்போ இதில் வச்சுருக்கீங்கன்றதையும் நீங்கள் விளக்கல ஆக்சுவலாக. ஸோ அது அந்த சப்ளைக்காக மட்டும்தானா இல்லை? சார் இல்லை சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா களை எடுக்கிற மிஷினு, அப்புறம் கருது இருக்கிற மிஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீசல், பெட்ரோல் இது மாதிரி ஃபியூல்ஸ் ஒர்க் ஆகுது சார். அப்படி ஒர்க் ஆகிற பையனை பார்த்தீங்கன்னா புகை ரிலீஸ் ஆகும். அதில் வந்து நிறையா வந்து இதெல்லாம் இருக்கும், டஸ்ட்ஸ், அலர்ஜிஸ்லாம் இருக்கும். அதை ப்ரிவென்ட் பண்ணி எல்லாமே சோலாரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது சார். எக்கோ ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சோலார். ஸோ அந்த எக்யூப்மெண்ட் அந்த மெஷின் மூவ் ஆகிறதுக்கான பவர்ஃபுல்லாக சோலார்லேருந்து எடுக்க? எஸ் சார், எடுக்க முடியும் சார். தட்ஸ் ஃபைன். குட், வெரி குட். எல்லாருமே சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல முயற்சி. தேங்க்யூ. ரொம்ப அதிகம் செலவழிக்காமல் புதிய முறையில் ஏதாவது ஒன்றையாவது செய்து காமிச்சு சீட் பண்ண முடியுமான்னு பண்ணால் தட் வில் பி ஃபைன். பிரின்சிபலாக ஒர்க் பண்ணும். செயல்முறையில் அது எந்த முறைக்கு நடைமுறைக்கு ஏற்கணும் அப்படிங்கிறது அப்போ தான் நிறைய டிஃபிகல்ட்ஸ் வரும். அதெல்லாம் ஒவ்வொன்றையாக வந்தே ஆகணும். டிஃபிகல்ட்டி இல்லைன்னா அப்புறம் ஒன்றுமே இல்லை, எல்லோரும் செஞ்சுருவாங்க. அதுக்கு ஹரிஹரன் தேவையில்லை. ஹரிஹரன் தான் செய்யணும். அப்படின்னா அந்த டிஃபிகல்ட்டை எப்படி அணுகி அதுக்கான இதை சரிப்படுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து அதுக்கான முயற்சியில் இறங்கணும். சரியா? ஹரிஹரனோட இந்த இன்னோவேஷன் பற்றி நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹரிஹரன்,
an excellent program, excellent project. அது அவங்க நான் ஜஸ்ட் லிசனிங் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க லூப் ஹோல்ஸ் குறைபாடுகள் அது என்னென்னு சொல்ல ஆல்மோஸ்ட் ஃபார் எவ்ரிதிங் உங்ககிட்ட அதுக்கு பதில் இருந்திருக்கு. ஸோ உங்கள் கவனத்தை விட்டு இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே தப்பலைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ரியலி எக்ஸலண்ட் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. ஹரிஹரனோட டோட்டல் மார்க்ஸ் 24. ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். 7ஆம் அறிவு இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. தொடுற தூரத்துல இருக்கிறப்போ நழுவ விட முடியுமா? எப்படி விட முடியும்? அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ் வேலைச்சில இருந்து தொடர தூரத்துல துறைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் ரோட்ல லான்ச் பண்றாங்க. செப்டம்பர் 2, 3, 4, 5 இந்த 4 நாள்ல புக் பண்றவங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4,999 ரூபாய் மட்டும்தான். புக்கிங் அமௌண்ட் ஜஸ்ட் 25,000. கிளாஸ்ல மட்டும் படிச்சா பத்தாது, ஃபீலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். எங்க காலேஜ்ல நியூ இன்வென்ஷன்ஸ்க்காக ஏஞ்சல் ஃபண்டிங்ல இருந்து 5 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணிருக்காங்க. யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு ஃபுல் 4 இயர் ஃபீஸும் ரீஃபண்ட் பண்றாங்க. படிச்சு வெறும் டிகிரி வாங்கினா மட்டும் என்ஜினியர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, ஏதாவது உருவாக்க தெரிஞ்சவங்க தான் என்ஜினியர்ஸ். எங்க காலேஜ்ல எங்களை பெஸ்ட் இன்ஜினியர்ஸா மோல்ட் பண்றாங்க. We are proud engineers of அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. உங்க பசங்களுக்கு நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? ஆர்டினரியா இல்ல எக்ஸ்ட்ராடினரியா? அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. தொடர தூரத்துல இருக்கிறப்போ நழுவ விட முடியுமா? எப்படி விட முடியும்? அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ் வேலைச்சில இருந்து தொடர தூரத்துல துறைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் ரோட்ல லான்ச் பண்றாங்க. செப்டம்பர் 2, 3, 4, 5 இந்த 4 நாள்ல புக் பண்றவங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4,999 ரூபாய் மட்டும்தான். புக்கிங் அமௌண்ட் ஜஸ்ட் 25,000. வெல்கம் பேக் டு 7ஆம் அறிவு இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. இந்த எபிசோடோட 5 போட்டியாளர்களும் இங்க வந்துட்டாங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை நமக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிட்டாங்க. இந்த 5 பேருக்குமே ரோலிங் ஜட்ஜஸ் 3 பேரும் மதிப்பெண்கள் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு 2 பெர்மனன்ட் ஜட்ஜஸும் சைலண்ட் ஜட்ஜஸ் அப்படின்றதுனால அவங்க மார்க்ஸ் கொடுக்கல. இந்த 5 போட்டியாளர்கள்ல யார் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற போறாங்க, யார் எலிமினேட் ஆக போறாங்க? ஏன்னா நார்மலாவே இந்த 2வது சுற்றுல ஒவ்வொரு எபிசோட்ல இருந்தும் ஒருத்தர் எலிமினேட் ஆவாங்க அப்படின்றது தான் நம்ம ரூல். அதனால இன்னைக்கு இவங்க வாங்கி இருக்கிற மதிப்பெண்களோட அடிப்படையில் யாரெல்லாம் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற போறாங்க, எந்த ஒருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமா அந்த சைலண்ட் ஜட்ஜஸ் உடைய மார்க்ஸ் நமக்கு வேணும். அதுல முதலாவதா நாம டாக்டர் சீனிவாசன் ஆலவந்தாருடைய மார்க்ஸ், இவங்களுக்கு அவர் என்னென்ன மார்க்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்றத பார்த்துடலாம். சார், முதலாவதா அருண். அருணுக்கு நான் கொடுக்குற மதிப்பெண்கள் 23 + 7 30. அடுத்தபடியா சிவசூர்யா. சிவசூர்யாவுக்கு நான் கொடுக்குற மதிப்பெண்கள் 19 + 7 26. அடுத்தபடியா சுபாஷ் சந்திரபோஸ். சுபாஷ் சந்திரபோஸ்க்கு என்னோட மதிப்பெண்கள் 27 + 9 36. அடுத்தபடியா சங்கீத பிரியா. சங்கீத பிரியாக்கு என்னோட மதிப்பெண்கள் 18 + 7 25. அடுத்த போட்டியாளர் தான் தவிர்க்க முடியாத காரணத்தால இந்த எபிசோட்ல கலந்துக்கல. அதனால அதற்கு அடுத்த போட்டியாளர் ஹரிஹரன். ஹரிஹரனுக்கு என்னோட மதிப்பெண்கள் 24 + 9 33. டாக்டர் சீனிவாசன் எல்லாருக்குமே மார்க்ஸ் கொடுத்துட்டாரு. இந்த மார்க்ஸோட அடிப்படையில் யாரு ரொம்பவும் குறைவா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது சங்கீத பிரியா. சங்கீத பிரியா இந்த எபிசோடோட எலிமினேட்டரா இருப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது.
பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ப்ரொஃபசர் டிஎஸ் நடராஜனுடைய மார்க்ஸ் வந்து இன்னும் மிச்சம் இருக்கு. இப்போ போய் நான் எல்லாருக்கும் நீங்க மார்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்ல மாட்டாரு. வழக்கம் போல ஒருத்தர் பறந்து வந்து இன்னைக்கு யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன் தான் சொல்லுவாரு. அதனால ஸ்ட்ரைட்டா நான் அவரையே கூப்பிட்றேன். ஸ்பெஷல் ஜட்ஜ் வாங்க. இந்த எபிசோடோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். இருந்தாலும் அவருக்கு ப்ரொஃபசர் டிஎஸ் நடராஜன் என்ன மார்க்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியாது. அவரோட மார்க்ஸ் மட்டும் இல்லாம எல்லா கண்டஸ்டன்ஸ் உடைய மார்க்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரொஃபசர் சொல்லுங்க. அருண் அவருக்கு என்னுடைய மதிப்பெண் அருண் 30 + 7 37. அடுத்ததாக சிவசூர்யா அவருக்கு என்னுடைய மதிப்பெண் 26 + 7 33. சுபாஷ் சந்திரபோஸ் அவருக்கு என்னுடைய மதிப்பெண் 36 + 9 45. சங்கீத பிரியாக்கு 25 + 7 32. இறுதியாக ஹரிஹரன் அவருக்கு என்னுடைய மதிப்பெண் 33 + 8 41. ஸோ இப்போவும் லோயஸ்டா மார்க் வாங்கியிருக்கிறது யாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எலிமினேஷன் அப்ப சங்கீத பிரியா தானா ப்ரொஃபசர்? இன்றைய எபிசோடில் எல்லாருமே ஓரளவுக்கு சிறந்த முறையில் பர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்படி ஆரம்பிச்சாலே யார் எலிமினேஷன் பட்டுன்னு சொல்லிடுவாரு. அதனால இந்த எபிசோட்ல எலிமினேஷனே இல்லை. சூப்பர். ப்ரொஃபசர், இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். இந்த எபிசோட்ல 5 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதுனால எலிமினேஷன் இல்லையா? இல்ல உண்மையிலேயே அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பக்காவா இருந்தது, அதுலயும் பர்டிகுலரா சங்கீத பிரியாவுடைய அந்த இன்னோவேஷன் அந்த ப்ராஜெக்ட் நல்லா இருந்தது அப்படின்றதுக்காக நீங்க அவங்கள எலிமினேட் பண்ணல? கண்டிப்பா எல்லாருமே நல்லா பண்ணாங்க. சங்கீத பிரியாவும் மற்றொருவர் வந்து சிவசூர்யா, அவங்க 2 பேருமே நல்ல முறையில் செய்திருக்காங்க. அதனால் இவங்க 2 பேர் தான் இருக்கிறதுக்குள்ள குறைவான மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான படைப்புகள் அவ்வளவு மோசமானவை இல்லை. அவங்களுக்கு உண்மையாகவே அதில் நிறைய இன்னோவேஷன்ஸ் இருந்தது. அதனால் நாங்கள் எல்லோருமே கலந்து ஆலோசித்து அவங்க யாருமே எலிமினேட் பண்ண வேணாம்னு முடிவெடுத்தோம். உண்மையிலேயே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த இன்னோவேஷன் பார்க்கும்போதும் இந்த இன்னோவேஷன் பார்க்கும்போதும் அதுலேருந்து ஒரு சேஞ்ச் தெரிஞ்சுது. ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய விஷயங்களுக்கு மெனக்கெட்டு இருந்தாங்க. எலிமினேஷன் இல்லை அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். சங்கீத பிரியா எலிமினேஷன் இல்லை. நான் கூட இடையில சங்கீத பிரியா ரொம்ப கம்மியான மார்க் வாங்கியிருக்காங்க, இன்றைய எபிசோடோட எலிமினேட்டரா சங்கீத பிரியா இருக்கலாம் அப்படின்லாம் சொன்னேன். அப்படின்லாம் சொன்னப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். எலிமினேட் ஆகிட்டு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுவோன்னு நினச்சேன். இன்னொரு தடவை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரவுண்ட் நான் ரொம்ப பெஸ்ட்டாக தருவேன். சூப்பர் சூப்பர். சுபாஷ் சந்திரபோஸ் இயற்கை விவசாயி, இளம் இயற்கை விவசாயி. உங்களை வந்து எல்லாருமே ஒரு இளம் விஞ்ஞானியா பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போவே அப்படித்தான் இருக்கீங்க. இன்னும் அதுலேருந்து வளர்ச்சி அடைஞ்சு இன்னும் பெரிய இளம் விஞ்ஞானியா நீங்க மாறணும். இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் நீங்க. இந்த தருணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க மேல அந்த சாக்லேட்ஸ் அப்படி விழுந்தப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க? நீங்க தான் இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அந்த பொசிஷன் வாங்குவீங்க அப்படின்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா நினைக்கல. போன தடவை பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கினதுலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 2வது தடவை பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லையும் செகண்ட் ரவுண்ட்லையும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கின ஒரே ஆள் இப்போதைக்கு சுபாஷ் சந்திரபோஸ் தான். இந்த எபிசோடோட நிறைவுக்கு நாம வந்துட்டோம். மீண்டும் அடுத்த எபிசோட்ல 2வது சுற்றுக்கு தேர்வு பெற்றிருக்கிற இன்னும் 6 போட்டியாளர்களோட சந்திக்கலாம்.
ஏழாம் அறிவு இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை.